வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்சிஆர்டி புக்கில் எக்ஸசைஸ் 3.1ல் ஒரு சம் பார்க்க போகிறோம். 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்டர்செக்டிங் லைனாக, பேரலல் லைனாக, கோஇன்சிடென்ட் லைனான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ ஈக்குவேஷன் 9x + 3y + 12 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஈக்குவேஷன் 18x + 6y + 24 = 0ன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம a1, b1, c1 ஃபைன் பண்ண போகிறோம். a1ங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 9. b1ங்கிறது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து +3, அதனால் 3ன்னு எழுதிக்கிறோம். c1ங்கிறது வந்து கான்ஸ்டன்ட்டுங்கிறது வந்து 12. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனுக்கு எழுதிக்கிறோம். a1, b2, c2. a2ங்கிறது வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 18. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 6 +6, அதனால் 6ன்னு எழுதிக்கிறோம். c2ங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் வந்து 24, அதனால் 24ன்னு எழுதிக்கிறோம். இப்போ நம்ம a1/a2 ஃபைன் பண்ண போகிறோம். a1/a2ங்கிறது வந்து 9/18. இங்கே a1 ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் 9, a2 வந்து 18, அதனால் 9/18. அதனால் அது வந்து 9 டேபிளில் கேன்சல் ஆகும், அதனால் 1/2ன்னு தெரியும். நெக்ஸ்ட் வந்து b1/b2 ஃபைன் பண்ண போகிறோம். b1/b2ங்கிறது 3/6. இது வந்து 3 டேபிளில் கேன்சல் ஆகும், 1/2. c1/c2 ஃபைன் பண்ண போகிறோம். c1/c2ங்கிறது 12, 24. c2ங்கிறது இது 12 டேபிளில் கேன்சல் ஆகும். 12 டேபிளில் 1, 2ன்னு ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 4 டேபிள் கேன்சல் பண்ணிக்கலாம், 2 டேபிள் எதில் வேணாலும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ a1/a2 1/2ன்னு வந்திருக்கு, b1/b2 1/2, c1/c2 1/2ன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து ரேஷியோவை கம்பேர் பண்ண போகிறோம். a1/a2 = b1/b2வா இல்லை நாட் ஈக்குவல்ட்டா அப்படின்னு கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு எல்லாமே ஈக்குவலாக வந்திருக்கு. எல்லாமே ஈக்குவலாக வந்துச்சுன்னா a1/a2 = b1/b2 = c1/c2 அப்படின்னா அந்த லைன் வந்து கோஇன்சிடென்ட் லைன். இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ நம்ம இதுலேருந்து தெரிஞ்சிருக்கு a1/a2 = b1/b2 = c1/c2 எல்லாமே 1/2. அதனால் இது கோஇன்சிடென்ட் லைன். இதுக்கு மெனி சொல்யூஷன் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.